ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு டாபிக் பேச போகிறேன். இந்த டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக டிரைவிங் கற்றுக்கிறவங்க 18 இயர்ஸ் ஆன பிறகு கற்றுக்க கற்றுக்கிற சின்ன சின்ன பசங்கள்லேருந்து ஓரளவுக்கு வயசு ஆனாலும் நம்ம டிரைவிங் கற்றுக்கணும், இப்போ தான் கார் வாங்கியிருக்கோம் அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அட்வைஸ் தான். பொதுவாக அட்வைஸ்னாலே யாருக்கும் பிடிக்காது. ஆனால் நம்ம டிரைவிங் கற்றுக்கும் போதும் சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு சின்ன குவாலிட்டி அது நம்ம ஃபாலோ பண்ணால் சொல்லித்தரவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சொல்லித்தரவங்களுக்கு வந்து என்ன மாதிரி வந்து நம்ம ஒரு கற்றுக்கிறவங்க சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்ற விஷயம் தான் பேச போகிறேன். இப்போது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு டிரைவிங் கற்றுக்கிறதுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டியான பிளேஸ் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் கிரவுண்டில் கற்றுக்குங்க, எத்தனை நாள்லாம் கற்றுக்குங்க, என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நம்ம ரோட்டில் வண்டி ஓட்ட ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கக்குள்ள ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி தான். ஸோ சேஃப்டி அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. அந்த சேஃப்டின்றது நம்ம ஓட்டுறவங்க கையில் தான் இருக்குது. இப்போது நம்ம ஓட்டுறதே ஒரு பெரிய, நம்ம டிரைவிங் பண்ணுறதே சிட்டியில் ஓட்டுறது பெரிய கஷ்டம்னா, இந்த டிரைவிங் சொல்லி தர்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்கள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நான் ஒரு 3 பைலட்டுக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த பைலட்டு அவங்க கற்றுக்கும் போதும் அவங்க சொன்ன அனுபவித்த விஷயத்தை என்கிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. மேலே ஃப்ளைட் பறக்கும்போதும் திடீர்னு கண்ட்ரோல் இல்லாமல் இவங்க தப்பு பண்ணால் ஃப்ளைட் பாட்டு கீழே வந்துகிட்டே இருக்குமா. அப்போ ட்ரைனர் வந்து கூலாக இருப்பாராம். அப்படியே கூலாக சிரிச்சிட்டே இருப்பாராம். இவங்க பயந்து கத்துவாங்களாம். கிட்டே வந்தோடனே ஒரு லெவலுக்கு அப்புறம் டேக் அப் பண்ணிருவார். ஸோ இந்த டிரைவிங் கற்றுக்கிறதுல ஒரு ஒரு ஏர்ப்ளேன் கூட ஓட்ட கற்றுக்கலாம். ஆனால் கார் ஓட்ட கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் சென்னையில். இப்போது ஒரு டிரைவிங் ஸ்கூலில் முதல்ல போனோன்னா 18 இயர்ஸ் ஆனோடனே நம்ம டிரைவிங் ஸ்கூல் போவோம். டிரைவிங் ஸ்கூல் போய் ஜாயின் பண்ணுற எல்லாருமே பேசிக்காக சில விஷயம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து அவங்க சொல்ல டைமிங்க்கு முதல்ல போகணும். நீங்கள் ஒரு நாள் லேட்டாக போனால் நீங்கள் லேட்டாக வருவீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவங்க வேறு ஏதாவது பிளான் பண்ணுவாங்க. நம்பர் 2, கண்டிப்பாக நல்லா குளிச்சுட்டு தான் போகணும். காலைல சும்மா ப்ரஷ் பண்ணி தேய்ச்சிட்டு குளிக்காமல் போகக்கூடாது. இன்னும் ஒரு 4 பேர் 5 பேர் உட்கார்ற அந்த சின்ன ஒரு காரில் ஒருத்தர் குளிக்காமல் போனால் கூட ஒரு பேட் ஸ்மெல் வரும். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஈவன் ட்ரைனர் பக்கத்துலேயே உட்காருவார். ஸோ அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லித்தர முடியாது. ஏன்னா அந்த ஸ்மெல்லுன்றது எப்படியாப்பட்ட என்வரான்மெண்ட்டையும் அந்த எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டையும் நமக்கு எடுத்துடும் அது. ஸோ கண்டிப்பாக எல்லாமே குளிச்சுட்டு தான் போகணும். சரி, அடுத்து வந்து ஒரு ட்ரைனர் சொல்லித்தரும்போது அவர் எவ்வளோ கஷ்டமாக சொல்லி தருவாருன்றத நீங்கள் ஃபீல் பண்ணணும். அதுக்கு வந்து 3 விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ட்ரைனர்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணும்னா 3 விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவர் என்ன சொன்னாலும் எஸ், எஸ் சார், எஸ் அப்படி சொல்லுங்கள். 2வது, அவர் ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணணும்னு சொன்னால் சாரி. 3வது, அவர் சூப்பராக பண்ணீங்க அப்படின்னா தேங்க்ஸ். இந்த 3 வேர்டு நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிங்க, யூஸ் பண்ணுங்கள். எதுக்கு இந்த 3 வேர்டுன்னா, நீ எஸ் சொல்கிறது மூலியமா அவர் சொல்கிறத நீ கேட்குறீங்க அர்த்தம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீச் பண்ணும்போதோ, கிளட்ச் அழுத்துங்க, பிரேக் மேலே கால் வைங்க, அப்படி ரைட்டில் பாருங்கள் அப்படி சொல்லும்போதோ, ஓகே அப்படின்னு ஒரு டவுட்டட் தான் நீங்கள் அந்த எஸ் எஸ் அப்படின்னுவீங்க. 4வது பார்த்தீங்கன்னா எஸ் சார் அப்படின்னுவீங்க. இந்த இந்த ஓகே இந்த எஸ்ஸுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 டே 10 டேஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். பிகாஸ் உங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தம். இந்த எஸ்ன்றது எதுக்குன்னா, அவர் சொல்கிறத உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு புரியுதோ இல்லையோ, அவர் சொல்கிற வேர்டை வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும். ஒரே நாளில் ஒரு 2 நாள் 3 நாளில் வந்து டிரைவிங் புரியாது. முதல்ல அவர் சொல்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்க. இப்போது நான் கேட்பேன், இப்போ உடம்புல நம்ம எந்த ஆர்கன் வந்து கற்றுக்கிறதுக்கு லேர்னிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் கேட்கும்போதும் நிறைய பேர் சொல்கிற விஷயம் பிரெயின்னுவாங்க. ஸோ அது தப்பு. பிரெயினுக்கு ஒன்றுமே தெரியாது. லேர்னிங் நம்ம பிசிக்கல் நம்ம உடம்புல லேர்னிங்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிற ஆர்கன் வந்து ஃபஸ்ட்டு வந்து கண். இந்த கண்கள் தான் வந்து எவ்வளோ விஷயத்தை பார்த்து கற்றுக்குது. 2வது கேட்குறது காது. 3வது கை கால்கள். இப்போது கண்ணு பார்க்குது, காது கேட்குது, கை வேலை செய்யுது. இது 3மே ஒரு ஒரு விஷயத்தை வந்து பிரெயினுக்கு சொல்லி தருது. ஏன்னா பிறந்தவொடனே நமக்கு வந்து எது கிளாஸு, எது தட்டு, எது டம்ளரு, மேபி எது இட்லி, தோசை அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. அம்மாவோ அப்பாவோ யாரோ சொல்லி தான் நமக்கு வந்து அந்த சின்ன வயசுலேருந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கின்னு தான் ஃப்யூச்சரில் எல்லா விஷயமே கற்றுப்போம்.
இந்த உலகத்துல எந்த விஷயம் நீங்க யாராவது சொல்லி தான் உங்களுக்கு தெரியுமே தவிர, நீங்க புதுசா ஒரு பேர் வைக்க முடியாது. நீங்க கண்டுபிடிச்சா மட்டும் தான். ஸோ அந்த மாரி ஒரு ட்ரெய்னிங்ல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சொல்லி தரும்போதோ, உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, "எஸ் சார், எஸ்" அப்படின்னு சொல்லுங்க. நீங்க எப்போ அவர் சொல்றதுக்கு அக்செப்ட் பண்றீங்களோ, அவருக்கு இன்னும் நெறைய பேசுறதுக்கான ஒரு ஆசை வரும், ஒரு ஐடியா வரும். நம்பர் 2 ஏதாவது தப்பு பண்ணா சாரி சொல்லுங்க. ஏன்னா, ஒரு டிராஃபிக்ல வண்டி ஈவன் டிரைவிங் ஸ்கூல்ல கண்ட்ரோலே இருந்தாலும், அவர் சொல்லி தரும்போதோ, நீங்க தப்பு பண்ணா ஒரு சாரி சொல்லுங்க. "சாரி சார்" அப்படின்னா, அந்த கோவம் கண்ணெதிர்க்க ஒரு வண்டி குறுக்க வருவாங்க, டக்குன்னு ஒரு பிரேக் அடிக்கணும்னா, அந்த ஒரு செகண்ட் அந்த ஹார்ட் பீட் அப்படி எகுறும் பாருங்க, அப்படி எகுறும். ஈவன் அவங்களும் கண்ட்ரோல்ல இருந்தாலும். அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ண நீங்க எதுவுமே ரிப்ளை பண்ணாதனால, அவங்களே கண்ட்ரோல் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ, அவங்க சொல்ற விஷயத்த சாரி சொல்லிட்டா, ஓகேங்க நோ ப்ராப்ளம். இல்ல அது பார்த்துக்கணும் அப்படின்ற மாரி அவர் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி அந்த கோவத்த கொஞ்சம் தணிச்சு, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெறைய மோட்டிவேஷனா சொல்லி தர வாய்ப்பு இருக்கு. 3வது சூப்பர் பண்ணீங்கன்னா, சூப்பர் அப்படின்னு சொன்னா, நல்லா ஓட்டுனீங்க, நல்லா பண்ணீங்கன்னாக்கா, தேங்க்ஸ் சார் சொல்லுங்க. இந்த எஸ் அப்படின்னு ரிப்ளை வந்து நீங்க புரிஞ்சா மட்டும் தான் நீங்க அத சொல்லுவீங்க. புரியலன்னா எஸ், ஆமா ன்னு வராது. நம்பர் 2 வந்து தப்பு செஞ்சா சாரி சொன்னா, ஒரு சாரி சொன்னவனே அவருக்கு வந்து அவருடைய கோவம் கொஞ்சம் தணியும். 3வது தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம பிரைனுக்கு ஒரு பூஸ்ட் அது. தேங்க் யூ சார் அப்படி சொல்லும்போதோ, நமக்கு நாமளே வந்து ஒரு பூஸ்ட் பண்ணிக்கிற மாரி, ஓ! நம்ம நல்லா பண்ணோம், சூப்பர் அப்படி சொல்லி நம்ம நெனச்சுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து டிரைவிங் கத்துக்கும்போதோ, மேபி நீங்க டிரைவிங் ஸ்கூல்ல கத்துக்குங்க. இல்ல உங்க அண்ணன், தம்பி, அப்பா யார் வேணா சொல்லி தரட்டும். முதல்ல இந்த 3 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, சொல்லி தருவங்க ரொம்ப நாள் சொல்லி தருவாங்க. நீங்க ரிப்ளை பண்ணல, ஒரு சாரி கேட்கல, இல்ல எதுவுமே ரிப்ளை பண்ணல அப்படி இருந்தீங்கன்னாக்கா, யாருக்குமே சொல்லி தரதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. எதுக்கு நான் சொல்றேன்னா, கார் டிரைவிங் பொறுத்தவர இட்ஸ் வெரி ரிஸ்க்கான ஒரு லேர்னிங் தான். நீங்க யோசித்து பாருங்க, எந்த டிரைவிங் ஸ்கூல் காராவது அடிபடாம இருக்கா? ஈவன் அவங்களால கண்ட்ரோல் இருக்கு. அவங்க வந்து ஒரு ஒரு 4, 5 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்ட வைக்கிறாங்க. நீங்க எடுத்து பாருங்க, சென்னையில எவ்வளோ கார்ஸ், எவ்வளோ டிரைவிங்ஸ் கார் இருக்கு. எல்லா கார்லயும் சொட்டை இருக்கும். எப்படி வருது சொட்டை? எப்படி அடிபடுது? மேபி அது வந்து வாய்ப்பு நம்மகிட்ட அது இல்ல அது கண்ட்ரோல். ஸோ, இந்த விஷயங்கள இந்த 3மே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க ஃபியூச்சர்ல நீங்க கார் ஓட்டும்போது நெறைய விஷயங்கள புரிஞ்சுக்கின்னு, ஒரு இன்வால்வ்மென்ட்டோட, ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட நீங்க டிரைவிங் கத்துப்பீங்க. அதனால மை டியர் ஃபிரெண்ட்ஸ், நீங்க வந்து யார்கிட்ட டிரைவிங் கத்துக்கினாலும், முதல்ல வந்து அவங்க சொல்ல சொல்ல, "எஸ் சார், ஓகே" அப்படின்னு சொல்ல கத்துக்குங்க. 2வது ஏதாவது தப்பு பண்ணீங்க, ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது சாரி சொல்லுங்க. 3வது நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்க தேங்க்ஸ் சொல்லுங்க. இந்த 3 டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப நேரம் பேசலாம்னு பார்த்தா நெறைய இது வந்து ஒண்ணொண்ணுக்கு ஒண்ணு லிங்க் ஆயிட்டே வரும் நெறைய கனெக்ஷனு. பட் இப்போ வந்து அவ்வளோலாம் ரொம்ப நேரம் கேட்கறதுக்கான பொறுமை யார்கிட்டயும் இல்ல. அதனால நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். நான் போடுற எல்லா வீடியோவும் வந்து ஜஸ்ட் வந்து இன்ட்ரோடியூசிங் மட்டும் தான். இந்த ஒரு வீடியோக்கும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் இசட், பார்ட் 10 வரைக்கும் கண்டிப்பா நான் போஸ்ட் பண்ணுவேன். இதுவரைக்கும் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல நெறைய பேர் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல ஏதாவது இந்த கருத்துல ஏதாவது மாறுபட்ட கருத்து இருந்தா, ஐ அம் வெரி சாரி. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.